மகா சிவராத்திரி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த தகவல்களை அடுத்தடுத்த செய்திகளாக பார்க்கலாம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு வட மாநிலங்களில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்தன. பிரசித்தி பெற்ற உஜ்ஜயினியில் உள்ள மகா காளேஸ்வரர் கோயிலில் நடந்த சிறப்பு தரிசனத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அதேபோன்று உத்தராகண்ட் ரிஷிகேஷ் பகுதியில் உள்ள கோயில்கள், கொல்கத்தா பூத்நாத் கோயில், காஷ்மீரில் உள்ள சூர்யா மந்திர் உள்ளிட்ட கோயில்களில் சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் அபிஷேகம் செய்து தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிரயாகராஜில் உள்ள திருவேணி சங்கமம், விஜயவாடா கிருஷ்ணா நதி உள்ளிட்ட நீர்நிலைகளிலும் பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஒடிஷா புரி கடற்கரையில் வடிவமைக்கப்பட்டிருந்த மணல் சிற்பம் காண்போரை கவரும் வகையில் அமைந்திருந்தது. பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்திருந்த இந்த மணல் சிற்பத்தில் சிவன் மற்றும் பல்வேறு வடிவங்களில் லிங்கங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி மற்றும் வாழ விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்து வருகின்றனர். அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் வருகை தந்தனர். சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களை வழிபட்டபடி கிரிவலம் மேற்கொண்டனர். இரவு லிங்கோத்பவ மூர்த்திக்கு நடைபெறவுள்ள 2ஆம் கால சிறப்பு பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 1008 சங்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளன. இதனையொட்டி இரவு முழுவதும் கோயில் நடை திறந்திருக்கும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த நிகழ்வில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 1008 வலம்புரி சங்காபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றன. புனித நீர் நிரப்பப்பட்ட 1008 சங்குகளை கொண்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூலவர் நாகநாத சுவாமி மற்றும் பிறையணி அம்மனுக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தேறியது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சேலம் பொன்னம்பாப்பேட்டை கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் 2 டன் கரும்புகளை கொண்டு பிரம்மாண்ட சிவலிங்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 6வது ஆண்டாக நடைபெறும் இந்த விசேஷ அலங்காரத்தில் சிவன் பார்வதி உருவங்களும் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கரும்பினாலான 12 அடி உயர சிவலிங்கத்தை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோயிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வருகை தந்து
கோயிலின் நுணுக்கமான கட்டடக்கலையை வியந்து பாராட்டினர். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு பிறகு இக்கோயிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாகை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 1008 சிவலிங்க பூஜை நடைபெற்றது. 1008 பெண்கள் தங்களது கரங்களால் சிவனை பூஜித்து பக்தி பரவசமடைந்தனர். வடக்கே உள்ள காசிக்கு இணையாக தெற்கே உள்ள தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி விழாவையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹரஹர மகாதேவ் என்ற முழக்கத்துடன் வாழ்த்து பதிவை தொடங்கியுள்ளார். சிவபெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், நாடு அமைதி, வளம் மற்றும் செழிப்புடன் முன்னேற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் ஒரே நாளில் 21 லட்சம் பேர் புனித நீராடினர். அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு ஆயிரக்கணக்கான பேரிடர் மீட்புப் படை வீரர்கள், காவல்துறையினர் பிரயாக்ராஜிலும் ஆற்றங்கரை பகுதியிலும் குவிக்கப்பட்டிருந்தனர். கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் பிரயாக்ராஜில் மகா மேளா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் நிறைவாக சிவராத்திரி நாள் பார்க்கப்படுகிறது. கடந்த 14 நாட்களில் பிரயாக்ராஜில் 22 கோடி பேர் புனித நீராடியுள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அட்சயலிங்க சுவாமி கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு மாணவிகளின் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை ஸ்ரீ சிவாலயா நடன சபாவுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் 150 மாணவிகள் ஒரே இடத்தில் நாட்டியமாடி கலைத்திறனை வெளிப்படுத்தினர். பரதநாட்டியம் மட்டுமின்றி குச்சிப்புடி, மோகினியாட்டம், கதக், ஒடிசி, மணிப்புரி, கதகளி உள்ளிட்ட நடனங்களை ஆடி அசத்தினர். இதில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மாதங்கோயில் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோயிலில் மகா சிவராத்திரியையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி மகா சிவராத்திரி விழா தொடங்கியது. இந்நிலையில் 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் மஞ்சள் கலந்த பால்குடங்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். மேளதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த ஊர்வலம் கோயிலில் நிறைவடைந்தது. திருவண்ணாமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து மகா சிவராத்திரியை கடைபிடித்து வருகின்றனர். குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோயில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர்.
மகா சிவராத்திரியை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மகா சிவராத்திரியையொட்டி கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரி பூஜைகள் நடைபெறுகின்றன. இதில் ஏராளமான சிவ பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு மதுரையில் உள்ள சிவாலயங்களில் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர்.